சுட்ட கத்திரிக்காய் மசியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காயை 4 எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு கத்திரிக்காய் மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. அதை 4 கீறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நல்லா கத்தி வச்சு கொஞ்சம் ஆழமாக நல்லா கீறி விட்டுக்கோங்க. உள்ள சொத்தை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சொத்தை இருந்தால் அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் 2 பல் பூண்டை அந்த கீறி விட்ட பகுதியில் எவ்வளோ உள்ள தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது கூடவே அந்த கேப்லயே ஒரு பச்சை மிளகா ஒன்று வச்சுக்கோங்க. நான் வைக்கல, நான் காரம் பெருசாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் வச்சுக்கல. அடுத்து நான் கத்திரிக்காயை நல்லா அடுப்பில் வச்சு வாட்டி எடுத்துட்டேன். உங்ககிட்ட கிரில் பிளேட் இருந்தா பெஸ்ட், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் டைரெக்டா ஸ்டவ்லயே வச்சு கத்திரிக்காயை நல்லா வாட்டி எடுத்துட்டேன். கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வரணும், அதுதான் இது பதம். 4 கத்திரிக்காய்க்கு 3 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி பழத்தையும் நெருப்புல வாட்டி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம இந்த கத்திரிக்காய் தக்காளி இது எல்லாத்தையும் நெருப்புல வாட்டின அந்த ஸ்மோக்கி ஃபிளேவர் தான் இந்த கத்திரிக்காய் மசியலுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் வாட்டி எடுத்துட்டு அதனுடைய மேல் தொலியை உரிச்சிங்க அப்படின்னா அது ஈஸியா தனியா அதுவே தானே கலந்து வரும். இது நல்லா வெந்துருச்சுங்கிறது அதுதான் பதம். அதை நல்லா எல்லாத்தையும் நல்லா நீட்டா கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்மாஷர் வச்சு அந்த கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம மசிச்சு வச்சிருந்த கத்திரிக்காய் தக்காளி இது 2ஐயும் அதை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன்.